ஈஸ்வரா சனீஸ்வரா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. காகத் பஜாய வித்மகே கட்கஹஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த பதிவில் நம்ம ஆயுள்காரகன், மந்தக்காரகன், நீதிமான் சனீஸ்வர பகவானோட வக்ர பெயர்ச்சி பார்க்க போகிறோம். சனி பகவானோட பெயர்ச்சி ஆகிடுத்து. எப்போவுமே சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். கிட்டத்தட்ட 3 வருஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா பின்னோக்கி ஒரு 6 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி வந்து மறுபடியும் பின்னோக்கி போய் இப்படி தான் சனி பகவானோட சஞ்சாரம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த வக்ரம் எதனால் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வக்ரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 2 பஸ்ஸு வந்து ஒரே இதில் போயின்னு இருக்கு கரெக்டாக, இப்படி ஒரே ஸ்பீடில். அப்போ நீங்கள் இந்த பஸ்ஸில் இருக்கீங்க, இந்த பஸ்ஸில் இருக்கிறவரை பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கூடயே இருக்கார் அவர் இல்லை, பக்கத்து பஸ்ஸில் இருக்கார், அவர் ஒரு ஸ்பீடில் போயின்னு இருக்கார். அவர் உங்கள் ஸ்பீடில் வரல. ஆனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். இதுதான் வக்ரம். இந்த கிரகங்கள் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஆக ஆக எப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவான். இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார்? கும்பராசி. கும்பராசியில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார், சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். கும்பராசியிலேருந்து 5ஆம் இடம் மிதுன ராசி. மிதுன ராசியில் சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுக்கு வக்ரகதி அடையிறது. வக்ரம்னா பின்னாடி அப்படியே இந்த சூரிய பகவானோட ஆற்றல் வந்து அப்படியே இழுக்கும் பின்னாடி. அப்போ சூரிய பகவானை நோக்கி இவர் வந்து முன்னாடி போகாமல் பின்னாடி வரார். ஏன்னா ஆற்றல் போயிட்டே இருக்குது, அப்படியே இழுக்கிறது. அப்போ அதான் வக்ரம். சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது சனி பகவானுக்கு 9ஆம் இடத்து, அதாவது சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கும்போது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு 9ஆம் வீட்டில் சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார், இவர் கும்பராசியில் இருக்கார். இந்த 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கும் காலம் வக்ரகாதி. அந்த வக்ரகதி எப்போ நிவர்த்தி ஆகும்? ஐப்பசி மாதம் வரும்போது, அதாவது துலாம் ராசிக்கு இந்த சூரிய பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார், மறுபடியும் ஸ்பீடு கிடைக்கும். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 19/6/2024 முதல் 4/11/2024 வரைக்கும் சுமார் 140 நாட்கள், கிட்டத்தட்ட 140 நாட்கள் அவர் வந்து கும்பராசியிலேயே வந்து வக்ரம் அடைகிறார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசியில் இருக்கும்போது கும்பராசிலேருந்து அப்படியே மகர ராசிக்கு வந்துடுவார், வந்துட்டு மறுபடியும் கும்பராசிக்கு வருவார். அந்த உத்திராடம் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார், அப்படியே சதயத்துக்கு வருவார், ரிவர்ஸ். அப்படியே சதயத்துக்கு வந்துட்டு சதயத்திலேருந்து அங்கேயே அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வக்ரகதியிலேயே இருந்து சதயம் 4, சதயம் 3, சதயம் 2 ஒவ்வொரு பாதமாக பின்னாடியே வந்துட்டு அங்கே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மறுபடியும் சதயத்திலேருந்து அவரோட பிரயாணத்தை தொடங்குவார் முன்னோக்கி. ஆக இவர் எத்தனை நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலப்படி 19/6/2024 4/11/2024 வரைக்கும் அவர் வந்து இந்த வக்ரகதியை மேற்கொள்கிறார். தமிழ் அப்படின்னு பார்த்திங்கனாக்க ஆனி மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி முடிக்கிறார். அங்கே வக்ரம் ஆகி வக்ர நிவர்த்தி ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி இவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வகையில் இந்த வக்ரம் அப்படிங்கும்போது பின்னோக்கின்னு வருது இல்லை, சொன்னேன்ல பின்னோக்கி. அப்படிங்கும்போது இப்போ கும்பராசியில் இருந்துட்டுருக்கார், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில பலன்களை கொடுத்துட்டுருக்கார். இப்போ மேஷத்துக்கு 11ஆம் இடம், ரிஷபத்துக்கு 10ஆம் இடம், மிதுனத்துக்கு 9ஆம் இடம், கடகத்துக்கு 8ஆம் இடம், இப்படி வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்கார் நேரடியாக போய். இப்போ பின்னோக்கி இருக்காருங்கும்போது சில பேருக்கு அட்வான்ஸ் ஆகவும் சில பேருக்கு பிரச்சனைகளாகவும் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பார்த்துக்க போகிறோம். அப்போ எந்தெந்த ராசிகள் என்னென்ன பரிகாரம் பண்ணினா, ஏன்னா இந்த வக்ரகதியில் சில பேருக்கு சூப்பராக இருக்கும், அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் சில பேருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்,
அந்த காலங்கள் இந்த 140 நாட்கள் அதிரடியான சில திருப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கும்போது அதேமாரி குரு வக்ரம், எல்லா கிரகமும் வக்ரம்னும் போது, ஏன்னா இந்த சூரியனை வச்சு தான் இந்த கிரகங்களுக்கே வக்ரம். செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு, புதனுக்கு வக்ரம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. சந்திரனுக்கு மட்டும்தான் கிடையாது. ஏன்னா சந்திரன் வந்து சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும், அப்படியே போயிட்டு இருக்கும். சந்திரன் பார்த்திங்கனாக்கா சூரியனுக்கு நேர 7 இடத்துல இருந்தாருனாக்கா பௌர்ணமி, சூரியனோட சேர்ந்து இருந்தால் அமாவாசை. இது உங்களுக்கு தெரியும், வளர்பிறை தேய்பிறை. அந்த வகையில் இந்த கிரகங்கள் வந்து சூரியனுக்கு அப்படியே தள்ள தள்ள போக வக்ரகதி அடையிறது, அப்புறம் அப்படியே வக்ர நிவர்த்தி அடையிறது. அதுதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் சில ராசிகளுக்கு அப்படியே அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சில பேருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை கொடுப்பார். நான் சொல்லதை நல்லா கவனிங்க, படிப்பினை. இந்த இடத்துல வந்து தண்டனை நான் சொல்லவே மாட்டேன், தண்டனைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த கிரகமும் யாரையும் தண்டிக்காதுங்க. நவகிரகங்கள் 9 கிரகமும் தண்டிக்காது. ராகு கேது இருள் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னாலும் எந்த கிரகமும், பாதக கிரகம் இருக்குது, சுப கிரகம் இருக்குது, அசுப கிரகம் எல்லாம், வாட் எவர் இட் மேபி, எந்த கிரகமும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும். ஏன்னா நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இங்கே பிறந்திருக்கோம், இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன இதுன்னா ஆன்மீக விஷயங்களை நம்ம கொண்டு போகணும், நம்மளோட கவனத்தை ஆன்மீகத்தில். ஏன்னா எல்லாமே இருந்தாலும் எல்லாமே 2 கரெக்டாக. இரவு அப்படின்னா பகல், இன்பம் அப்படின்னா துன்பம், எல்லாமே டக்கு டக்குன்னு சொல்கிறோம்ல, நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம். ஆண் அப்படின்னாலே நீங்கள் பெண் அப்படின்றீங்க. இப்படி எல்லாத்துலேயுமே வந்து 2 இருக்கும்போது இன்பம் துன்பம் அப்படிங்கும்போது சிற்றின்பம் அப்படின்னு வரும்போது பேரின்பம். ஸோ நம்ம இதுலேயும் ஈடுபாடு ஆன்மீகத்துலேயும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஆக இந்த நீதிமான், ஆயுள்காரகன் இந்த வக்ரகதியில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கை கலந்த பலன்களையும் கொடுப்பார். அது என்னங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல எங்களோட ஆசீர்வாதம், நன்றிகள். என்ன அப்படின்னா, இப்போ தினப்பலனே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் நிறையா லைக் பண்ணணும். நிறைய பேர் வந்து எல்லாமே லைக் பண்ணணும். லைக் பண்ணி கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதே சமயம் லைக் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கொடுக்கணும். இப்போ லக்னத்தை பற்றிலாம் எடுக்க போகிறோம், ராசிகளை பற்றி எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த கஷ்டத்திலேருந்து நிவர்த்தி ஆகிறது எப்படி, அந்த நிவர்த்திக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும், எந்த கோவிலுக்கு போனால் நல்லது, இல்லை கோவிலுக்கு போக முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா விஷயம் சொல்ல போகிறோம். அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க. அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும், சரியா? அதே சமயம் இந்த ஆயுள்காரகன், மந்தக்காரகன் இந்த 140 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சனி பகவானின் வக்ர பயிற்சி. சனி பகவான் சாதாரணமாக சூரியன் வந்து சனி பகவானுக்கு 5ஆம் இடத்துல இருக்கும்போது வக்ரகதி அடைகிறார். அப்புறம் அப்படியே வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட 140 நாட்கள். வக்ரகதிங்கிறது பின்னோக்கி நகருது. ஏன்னா இந்த சூரிய பகவான் அப்படியே அவரை பின்னாடி இழுப்பார். ஆக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4 குடைய அதிபதி, அதாவது சகாயாதிபதி, அதே சமயம் சுகாதிபதி, 3, 4 குடைய அதிபதி. இப்போது கும்பராசியில், அதாவது உங்கள் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடம் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சச யோகம் கொடுக்குறார். ஏன்னா 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் சனீஸ்வர பகவான், அதாவது கேந்திர ஸ்தானங்களில் இருந்தார் அப்படின்னாலே யோகம் உண்டு. பஞ்சமகா புருஷ யோகம். அது இதில் சனீஸ்வர பகவானுக்கு சசயோகம்னு பேர். சசயோகம்ங்கிறதுனால சமாளிச்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலும் உடம்பில் வியாதி, மனசில் ஒரு குழப்பம், பேசுகிற வார்த்தையில் ஒரு தெளிவில்லை, எடுக்கிற காரியங்கள் மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக போயின்னு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லைங்கிற மாதிரி போயின்னு இருக்கு. அதேமாரி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்கங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவங்க உங்ககிட்ட ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க.
அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். முக்கியமாக சகாயாதிபதி வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கும்போது உடன்பிறப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர மாதிரி ஒரு கணக்கு. அப்போ 3ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், உடன்பிறப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இதில் பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சில நேரங்களில் மனதைரியம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார். அதே சமயம் கேது பகவானும் ஃபேவராக இருக்கார். 11ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு சில நேரங்களில் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இப்படி ஏதாவது ஒன்று, ஏன் ஆன்மீக விஷயங்களில் போனால் கூட ஒரு சின்ன குழப்பம் வந்து தெளிவாகுது. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் 140 நாட்கள் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வக்ரம் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் 4ஆம் வீட்டு அதிபதி சுகாதிபதி அவர் தான். அதனாலே உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் சுகாதிபதி. வக்ரகதியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திடீர்னு வரலாம். உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் வியாபாரம் நிமித்தமாக, இல்லைன்னா ஏதாவது காரணங்களுக்காக உங்களுக்கு வெளியூர் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். தொழில் அதிபர்களுக்கெல்லாம் வெளிநாடு போகிற மாதிரி வரும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா எதையாவது சாப்பிட்ற மாதிரி வரும். அப்போது நமக்கு உடம்பு ஒத்துக்காத மாதிரி இருக்கும், கவனமாக இருக்கணும். மற்றபடி வக்ரகதியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் சில நேரங்களில் சில குழப்பத்தை கொடுப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தில், கணவன் மனைவிக்கிடையே, குடும்பத்திலேயே, இல்லை ஏதான சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு உங்களுக்கு குரு பகவான் ஃபேவராக இருக்கார். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் இந்த குரு பகவானோட பார்வையும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ராசியிலே விழுறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. சவாலே சமாளி, எல்லாத்தையும் உருட்டி பரட்டி சமாளிச்சுட்டு போவீங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனம் எடுத்து பண்ணணும். அதேமாரி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி எடுக்கும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெட்ரோல் இருக்கா அதை முதல்ல பார்க்கணும். ஏன்னா பெட்ரோலே இல்லாமல் எப்படி ஓட்டுன்னு போகிறது. அதனால் பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, எல்லாமே பார்த்துக்கணும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்துலேயே அனாவசியமான தொந்தரவெல்லாம் வரலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களெல்லாம் அப்படியே அனுசரித்து போயிடுங்க. இந்த 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணணும். இந்த 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல விதத்தில் அனுகிரகம் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணணும். ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப வறுமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள், அதாவது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவங்க அந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு, அதாவது அவங்களோட குழந்தைகள் படிக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறது நல்லது. அதேமாரி உடல் ஊனமுற்றவர்கள் அவங்களுக்கும் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே, எப்போ பண்ணணும்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ, எப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்கோ, ஏன்னா அதெல்லாம் வேணும்னோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ வேணாலும் கொடுங்க. மேக்ஸிமம் இந்த சனிக்கிழமை கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை எண்ணெய் மட்டும் தானம் கொடுக்காதீங்க. எண்ணெய், இரும்பு இதெல்லாம் தானம் கொடுக்காதீங்க. குழந்தைகள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணலாம். சரியா? இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே கும்பராசியில் வக்ரகதியில் 140 நாட்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகல விதங்களிலும் நல்லபடியான ஒரு அருளை தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.